பகவான், வசந்தாவுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொன்னியே, நான் சொன்ன டயத்துக்கு இங்க வந்துடுவாளா? 8 மணிக்கு வந்துடணும்னு அவங்க காதல விழுகிற மாதிரி தானே நீங்க சொன்னீங்க. ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு சொன்னேன். அப்ப நிச்சயம் வந்துருவாங்க. நான் போய் காபி வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி பேசுறதுன்னு ஒரு ஐடியா. அட என்ன சார், நீங்க காதலுக்கு தைரியம் தான் சார் முக்கியம். வந்த உடனே பக்கத்துல போங்க. பயம் வந்தா பகவானை நினைச்சுங்க. விச் யூ ஆல் சக்சஸ். குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங் சொல்ற மாதிரி இருக்கு. குட் மார்னிங். வாலைக்கும் சலாம். குட் மார்னிங். இது நமஸ்தே. குட் குட் மார்னிங் சார். வெரி வெரி குட். Miss Vasantha, you are very beautiful. Thank you very much. எதுக்கு சார்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 8 மணிக்கே வந்ததுக்கு. மேனேஜர் சொன்னதுக்கு நாளையில இருந்து நான் 7 மணிக்கே வந்துட போறேன். 7 மணிக்கா? ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது சொல்ல தாங்க முடியல. பொண்ணு அது பேய். ஐ மீன் அது அதை கட்டிக்கு போறவன் ஒண்ணு அப்பாவியா இருக்கணும், இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீங்க தான் புத்திசாலியாச்சு சார். புத்திசாலி? என்ன புத்திசாலின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்க. அப்பா ஏற்கனவே உங்களுக்கு வேற பெண்கள்? பிளென்டி பிளென்டி. நோ ஐ மீன் நீங்க. நான் என்ன சார் நீங்க அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். கார் பக்கத்துல வந்தீங்க, அதுல அவசரப்பட்டீங்களே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி வாங்க வாங்க வாங்க. இதுதான் சோஃபா கம் பெட், பெட் கம் சோஃபா. உட்கார்ந்தே சாஞ்சிக்கலாம், சாஞ்சும் படுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, கொஞ்சம் பேசணும். பேசணும்? பேசுங்க. தனியா? தனியா தனியா தனியா. மோகன் இங்க வா. அம்மா கொஞ்சம் தனியா பேசணுமா? என்னன்னு கேளு. அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். சிவபூசலி கரடி போந்த மாதிரி சைத்தான் விடாம. என்ன மாதிரியோட போறீங்க? ஒண்ணும் வாங்கலையா? நான் வந்தது வாங்கத்தானே. பெரிய இடத்தாள் மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, அடுப்பு இருக்குது, அகப்ப இருக்குது, எல்லாமே எவர் சில்லர்ல. நான் ஒண்ணும் வாங்குறதுக்கு வரலப்பா. அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க? உங்க மேனேஜரை பார்க்கணும். மேனேஜரை பார்க்கவா? அப்புறம் எப்படி போறீங்க? அவர் ரூம் அங்க இருக்குது, நான் கூட்டு போறேன். வாங்க வாங்க. எஸ், இவங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்களே இல்ல, நீங்க உட்காருங்க. ஏன் முடிக்கிற? போய் காஃபி ஊத்திட்டு வா. நாம பேசுறது உங்க வசந்தாவுக்கு கேட்காத. நான் வந்த விஷயம் என்னன்னா, இதுங்களுக்கு எல்லாம் நாங்க ஏஜென்சி எடுத்திருக்கோம். நீங்க எங்க கம்பெனிக்கு மேனேஜரா வரணும்னு நாங்க மனப்பூர்வம். அது எப்படி? இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க பொறுப்பானவர்னு தெரிஞ்சுதா எங்க பிசினஸ்ல ஒருத்தரா சேர்த்துக்க ஆசைப்படுறோம். இங்க உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான். எங்களோட சேர்ந்தா நீங்க பார்ட்னராவே ஆயிடலாம். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே, see you. மேடம் காஃபி? No, thank you. பகவான் இருக்கா? இருக்க போய் தானே சார் அந்த பொண்ணை கூட்டு வந்தேன். இது பொண்ணு இல்ல, மூதேவி. அப்ப இந்த பொண்ணு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அந்த மாயபவனம். அதே அந்த மோகினியா? நல்லா இருக்கு. விட்டுட்டீங்களே சார். கலரா ஒண்ணு வரப்படாத. உன்னை கண்டு மயங்காத பேர்களுண்டோ? அடாடாடா, என்ன பிரமாதமான சாரீரம். பிராக்டிஸ் பண்ணவே துருப்பிடிச்சு போயிடுச்சு. என் பொண்டாட்டி ஆத்துல இருந்தா இது மாதிரி மனசை விட்டு பாட முடியுமா? வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் உஷா, நீயா? நானேதான். என்ன திடீர்னு? நான் எப்பவுமே திடீர்னு வரமாட்டேன், திட்டமிட்டே தான் வருவேன். உங்க வைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க.
உண்மைதானே? எக்ஸாக்ட்லி. நீங்க தனியா இருக்க முடியாம ரொம்ப தவிக்கிறீங்க, உண்மைதானே? அப்படியே மனசை எக்ஸ்ட்ரா பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. உங்களை தனியா விடுறதுக்கு மனசு வரல, அதான் வந்துட்டேன். உன்னுடைய வெறும் அனுதாபம் என் தாபத்தை தீர்த்துருமா? எனக்கு என்ன தர போற நீ? சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படி. தேங்க்யூ. எல்லாத்தையும் இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன இதை காட்டிட்டு துணியெல்லாம் எங்க போறது தெரியல. சுகத்துல ஆடி கூடாதான் தாஜ்மஹால் வீட்டு இருக்கிறத விட இதே பெற்ற சோகத்துலதான் நீ சொன்னாரு. எங்க அந்த கல்லு? என்னம்மா? அப்பா அங்க பாருங்க. கதவு உடைஞ்சு போச்சு. இதுக்கு ரிப்பேர் சார்ஜ் 100 ரூபாய் ஆகுமே. 100 ரூபாய் உங்களுக்கு பெருசா போயிடுச்சு. என் கால் போயிருந்தா என்ன இருக்கும்? வரதட்சணை 2 மடங்கு ஆகணுமா? இப்ப புரியுதா? இதுக்குதான் முன்பின் தெரியாதவங்களை வாடகைக்கு வைக்காதீங்கன்னு சொன்னேன். மேல்படியா வேலைதான். ஏய், நீ கதவு உடைச்சியில கையை உடைச்சு போற. அப்பா முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லுங்க, இல்ல நான் வீட்டை விட்டு போயிடுவேன். நீ ஏம்மா போகணும்? நீ எம்மகா. அவன் நேற்று வந்து அவரையே காய் பண்ணிட்டு வந்த. என்னப்பா? பையன் தப்பிச்சிட்டான். ராத்திரிக்கு வரட்டும். அவன் கையை மட்டும் இல்ல, காலியை சேர்த்து உடைச்சு. அப்புறம் நீங்க ஜெயில தான் இருக்கணும். ஆமாப்பா. என்ன என்ன இனிமே தலையே போயிட்ட மாதிரி குதிக்கிறீங்களே? அத பாரு, அந்த கதவை அடிச்சு உடைச்சு அந்த பலகை நம்ம வசந்தா காலில் வந்து விழுந்திருக்கு. கால விழலப்பா. என்னமா சொல்ற? நான் சொல்றத கேளுங்க. அவன் கதவை உடைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. நான் கதவை மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. இப்ப அவன் தலைவலியே மாத்திடலாம். வாடகையோட சேர்த்து ஒரு 500 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கலாம். காலையில 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்துடுறதா கேள்விப்பட்டேனே. வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும், லாபத்தை பெருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆபீஸுக்கு வர்றதுக்கும் திரும்ப வீட்டுக்கு போறதுக்கும் கூட காரை யூஸ் பண்ணாம பஸ்ல போறியாமே. அனாவசிய பெட்ரோல் செலவு தானே. சிக்கனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பஸ்ல போறதே தவிர வேற ஒண்ணு இல்லை. இருக்கும். இந்த வயசுல எல்லாமே சௌரியமா தான் இருக்கும். ஏன்னா பிசினஸ் நீ காட்டுற அக்கறையை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதே சமயத்துல உன் குடும்ப கௌரவத்துக்கு எந்த கரையும் வராம நடந்து தெரியுதா? நீங்க பெருமைப்பட முடியா? நான் எப்பவும் நடந்துக்கிறேன். வரேன். குட் ஈவினிங் சார். இங்கே நீங்களா? குட் ஈவினிங். உங்களை ஒண்ணு கேட்கணும். கேளுங்களேன். என்ன கண்டாதான் நடுக்கமா, இல்ல பெண்களை கண்டாலே நடுக்கமா? நடுக்குமா? இது ஒரு விதமான கூச்சம். ஓ, அதனாலதான் நீங்க என்கிட்ட கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ரொம்ப டைட் ஒர்க். ஆமாமா, இப்ப ஃபுல் இன்சார்ஜே உங்க கையில ஒப்படைச்சிட்டாங்களே. நீங்க பிசினஸ் விஷயமா வரல, என் பர்த்டே இன்விடேஷன் கொடுக்க வந்து. நீங்க தனியா தான் இருக்கீங்களா? நான்சென்ஸ், சுத்த அநாகரிகம். சார், என் பர்த்டேக்கு கண்டிப்பா வர்றேன்.
பொழுது விடுத்து பொழுது போனா இதே வேலைதானா? 10 நாள் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன அந்த பையன் போய் கேட்டீங்களா? அதேதான் நினைச்சேன். என்ன ஏமாளி நினைச்சான் அவன்? அதேதான் நினைச்சேன். நீங்க நினைப்பீங்களே, போய் சொல்லுங்க உடனடியா அவங்க அம்மா இங்க வரணும், அடுத்த மாசம் வாடகை அந்த அம்மா கையில தான் வாங்குவோம். அப்படியே மறந்துடாம அந்த கதவை உடைச்சதுக்கு 500 ரூபாய் உடனடியே வாங்கிட்டு வாங்க. அதேதான். இப்படியே இந்த நிமிஷம் வீட்டை காலி பண்ணு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததே என் மகளுக்கு பிடிக்கல. சார் நீங்க தப்பா. நான் தப்பு செய்யணும். என்னுடைய 30 வருஷ ஆபீஸ் சர்வீஸ்ல யாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்டது. இல்ல சார். இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? 2 மாசம் அட்வான்ஸ் 1ஆம் தேதி வாடகை ரசீது இருக்கு. அதுபடி நடந்தியா? ஆமா சார். என்ன ஆமா? கதவுல ஆணி அடிச்ச? நீங்க செவுத்துல அடிக்கலாம்னு சொல்லிட்டீங்களா? அதனால அடிச்சு உடைச்சியா? கதவோட விலை 500 ரூபாய். இப்பவே கட்டு. இப்பவே வா, நாளைக்கு தரேன் சார். நாளைக்கா? சரி, நாளைக்கு வரேன். காலையில 10 மணிக்கு கிடைக்குமா? தரேன் சார். சரி. 2 விஷயம் சொன்னா ஒண்ணு மறந்தாச்சா? இந்த வீட்டுக்கு நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு? வந்து 1 மாசம் 20 நாள் ஆச்சு. உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? 6 படி வீட்டுக்கு போயிருக்காங்க சார். முன்ன கேட்டதுக்கு அறுபடை என்ன, இப்ப 6 படி வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்த மாசம் 1ஆம் தேதி உங்க அம்மா கையில் இருந்தா வாடகை வாங்குவேன். ஜாக்கிரதை. என்ன வெளியேற்றுறதுக்குள்ளே விலையா விழுந்துருக்கு. எப்படி வெளுத்து கட்டிக்கல? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பெருசா வெளுத்தீங்களே வெள்ள வெளியேன்னு சொன்னதை விட்டுட்டு. அந்த பையன் ஏதோ ஏமாளி. வசந்தா, வசந்தா, அப்பா நீங்க செஞ்சது ரொம்ப சரி. அப்பப்ப அப்படி போட்டு வைக்கலன்னா தலைக்கு மேல போயிடுவாங்க. யாரோட பேசுறது யாரோட